இதோடைய பலம் அதிகபட்சம் 10%. அதுக்கு மேலே இதற்கு பெரிய பலம் கிடையாது. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் கூடவே இந்த தசாபுக்தி சென்றால் அண்டர்லைன் பண்ணி காட்டுவேன். அந்த தசாபுக்தியும் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உறுதியாக அந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? தொழில், உத்தியோகம் இந்த மாதிரியான வருமான அமைப்புகளுக்குள்ளாக வருகின்ற பொழுது வேலை வாய்ப்புகள் இருக்கும். பரவாயில்லைங்கிற மாதிரியான ஒரு ரீசெண்டான வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம். குறிப்பாக உத்தியோக மாற்றத்திற்கு யாராவது முயற்சி செய்கிறீங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டம் முயற்சி செய்யலாம். ஜாப் சேஞ்சஸுக்கு சிறப்பான மாதம். ஆக கணவன் மனைவி உறவுகளில் வருகின்ற பிரச்சனைகளை உங்கள் உறவுக்குள்ளாக பேசி சுமூகமாக தீர்த்து கொள்ள வேண்டும். அதை பஞ்சாயத்துக்கு கொண்டு போகிறது, அதை சொந்தக்காரங்களுக்கு கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசு பொருளாக்கி குடும்பத்தில் பிரச்சனைகளை பெரிதுபடுத்திக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத மனதில் உள்வாங்கிக்கிடுங்க. தசாபுக்தி அடிப்படையிலையும் 8ஆம் இடம் அல்லது 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியை நடக்குமானா உறுதியாக பிரச்சனைகள் வரும். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி அமைகின்றது அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். மார்கழி மாதம் அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூரியன் தனுசு ராசிக்குள்ளாக பயணப்படுகின்ற ஒரு புனிதத்துவமான ஒரு மாதம். எல்லா மாதமே நல்ல மாதம் தான், ஆனால் நம்ம இதை பீட மாதம்னு சொல்லிடுறோம். பீடம்னா உயர்வானது, மேலானது, புனிதத்துவமானது, இறைத்துவம் பொருந்தியது அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம என்ன தரித்திரம் சொல்லி ஒதுக்கி வைக்கிறோம், சுபங்களை தவிர்க்கும். அப்படி கிடையாது. அது இறைவனுக்கான மாதம் இந்த மாதம். சரிங்களா? மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் கிருஷ்ணா சொல்கிறார். சரிங்களா? பேர்பட்ட பரமாத்மாவே சொல்கிறாருன்னா மார்கழி மாதம் எவ்வளவு மேன்மையானதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரி, இப்போ இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கும்பராசி நேயர்களுக்கு எங்கெல்லாம் ஏற்றம், எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது கோச்சாரம். இதோடைய பலம் அதிகபட்சம் 10%. அதுக்கு மேலே இதற்கு பெரிய பலம் கிடையாது. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் கூடவே இந்த தசாபுக்தி சென்றால் அண்டர்லைன் பண்ணி காட்டுவேன். அந்த தசாபுக்தியும் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உறுதியாக அந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஆக நல்லா உள்வாங்கிக்கிடுங்க. நான் ஒரு 5 பலன் சொல்கிறேன்னா அதில் 2 பலனுக்கு தான் நான் சொல்கிற தசாபுக்தி மேட்ச் ஆகுதுன்னா அந்த 2 பலன் உங்களுக்கு உறுதியாக நடக்கும். மீதி இருக்கிற 3 பலன் நடக்காது. இந்த புரிதலோட ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்கலாம். முதல் அமைப்பாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும். அந்த ப்ராசஸை பண்ணுறதுக்கு எல்லாவற்றுக்கும், ஏன்னா அங்கே நிறைய பேர் சென்டிமெண்ட்டாக கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த கல்யாணத்திற்கான எல்லா ப்ராசஸையும் நீங்கள் முன்னெடுக்கலாம். அதற்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, உங்கள் ஜாதக அமைப்பின்படி 7ஆம் இடம், 2ஆம் இடம், 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். திருமணம் சார்ந்து முயற்சிங்க. சரிங்களா? செகண்ட் பாயிண்ட், புத்திரபாகியத்திற்கும் இது சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். புத்திரபாகிய அமைப்புகளும் கைகூடி வரும். ஜாதகப்படியும் 5ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுமானால் உறுதியாக அந்த அமைப்புகள் கைகூடி வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் ஏதாவது வீடு வாங்கணும், இல்லை வீடு கட்டணும், இல்லை சொத்து வாங்கணும், இல்லை அது சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த முயற்சிகளையும் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? ஸோ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். ஜாதக அமைப்பின்படி 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தின்னு சொல்லுதுன்னா தாராளமாக அந்த வீடு கட்டுறதுக்கோ, பொருள் வாங்குறதுக்கோ, சொத்து சேர்க்கறதுக்கோ அமைப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த மாதம் முழுக்கவுமே கும்பராசினியர்கள் என்னதான் ஜென்ம சனி ஓடிக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் அந்த ரிலாக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் குறிப்பாக 3ஆவது வாரமும் 4ஆவது வாரமும். ஆனால் முதல் 2 வாரம் சொல்கிற அளவுக்கு சிறப்பு கிடையாது கும்பராசினியர்களுக்கு. நான் சொல்கிற எல்லா நல்ல பலன்களையும் 3ஆவது மற்றும் 4ஆவது வாரங்களில் பின் 2 வாரங்களில் எடுத்துக்கிறது மிக மிக நல்லது. சரிங்களா? ஆக அந்த புரிதலோடு பார்ப்போம். கொஞ்சம் கலகலப்பான மாதம். உறவுகள் கொஞ்சம் ஒண்டி கிட்ட வருகின்ற ஒரு நல்ல மாதமாக அமைகின்றது, அல்லது உறவுகளினுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. ஜாதகப்படியும் 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுமானால்
உறுதியாக அந்த அமைப்புகள் கைகூடி வரும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அனைத்திலும் ஒரு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில், உத்தியோகம், இந்த மாதிரியான வருமான அமைப்புகளுக்குள்ளாக வருகின்ற பொழுது வேலை வாய்ப்புகள் இருக்கும். பரவாயில்லைங்கிற மாதிரியான ஒரு ரீசெண்டான வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம். குறிப்பாக உத்தியோக மாற்றத்திற்கு யாராவது முயற்சி செய்கிறீங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டம் முயற்சி செய்யலாம். ஜாப் சேஞ்சஸுக்கு சிறப்பான மாதம். அப்படியே தசாபுக்திக்கு வாங்க. 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக உத்தியோக மாற்றங்கள் சம்பந்தமான அமைப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் இந்த ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரியான அமைப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்க ஜாதக அமைப்பு எல்லாருக்கும் கிடைச்சிருமா? இப்போ இங்கே தான் மேட்ரு. நானும் கும்பராசி தாங்க, எனக்கு இன்க்ரிமெண்ட்டே கிடைக்கலையா அப்படின்னு கேட்கக்கூடாது. உங்க ஜாதக அமைப்பின்படி 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் கூட சேரணும். ஏன்னா இது 10% தான், அந்த 90% சேர்ந்தால் தான் கிடைக்கும். ஆக 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 3 விஷயம். முதல் அமைப்பாக கணவன் மனைவி உறவுகள் என்ன சிறப்புன்னு சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க. அந்த சிறப்புங்கிறதே கவனமாக இருக்கிறது தான். என்ன ஜென்ம சனி போய்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதத்தில் 3 முக்கிய சிறப்பு. நீங்கள் 3 இடத்துல அமைதியாக போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே ஏற்படாமல் உங்களை இந்த சிறப்பு காப்பாற்றிடும். கணவன் மனைவி உறவுகளில் பிரச்சனைகள் வரும், அனுசரித்து போய்கிடுங்க. இது சிறப்பா அப்படின்னு கேட்பீங்க. அனுசரித்து போயிட்டீங்கன்னா சிறப்பு. 2வது, ஹெல்த்தில் அப்பப்போ கொஞ்சம் தொந்தரவு ஏற்படும். 3வது, தேவையில்லாமல் பொருளாதார ரீதியாக எதுலேயும் அகலக்கால் வச்சு மாட்டிக்கிடக்கூடாது. ஏன்னா 8ஆம் இடத்துலேருந்து கேது இந்த பீரியடில் உங்களை ரூல் பண்ணுவார் முதல் 2 வாரம். ஸோ அவர் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆக கணவன் மனைவி உறவுகளில் வருகின்ற பிரச்சனைகளை உங்கள் உறவுக்குள்ளாக பேசி சுமூகமாக தீர்த்து கொள்ள வேண்டும். அதை பஞ்சாயத்துக்கு கொண்டு போகிறது, அதை சொந்தக்காரங்களுக்கு கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசு பொருளாக்கி குடும்பத்தில் பிரச்சனைகளை பெரிதுபடுத்திக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத மனதில் உள்வாங்கிக்கிடுங்க. தசாபுக்தி அடிப்படையிலையும் 8ஆம் இடம் அல்லது 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியை நடக்குமானா உறுதியாக பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்திக்கிறது மிக மிக நல்லது. பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக ஹெல்த் ரிலேட்டடாக குறிப்பாக வயிறு, அடிவயிறு சார்ந்து சுவாச கோளாறுகள் சார்ந்து தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். ஆக ஹெல்த்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம். ஜாதகப்படி 6ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தின்னு செல்லுமானால் மருத்துவ செலவுகளுக்கான அமைப்பு வலுவாக உண்டு. ஆக அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிடுங்க அப்படிங்கிறது அவசியம். தசாபுக்தி நடக்கலன்னா பெரிய தொந்தரவு வராது. சின்னதாக காய்ச்சல் கோல்டாகும், சரியாக போயிடும். தசாபுக்தி நடந்தால் தான் நீடிச்சு மருத்துவ தொந்தரவு ஏற்படுத்துகிற மாதிரியான வலுவான தொந்தரவு. 2 நாள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கும் 20 நாள் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, முதலீடுகள், தொழில் சார்ந்து முதலீடுகள் அல்லது கொடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் முன்பின் தெரியாத இடங்கள்ல அகலக்கால் வைக்காதீர்கள் நண்பர்களே. அதுவும் 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது என்றால் அவசரப்பட்டு அல்லது பெரும் ஆசைப்பட்டு அகலக்கால் வைக்கிறத தவிர்த்துக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி வச்சாதான் மாட்டிக்கிடுவீங்க, வைக்கலன்னா மாட்ட மாட்டீங்க. கவலை வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம் உட்பட எல்லா விஷயங்களிலும் நிதான போக்கு நல்லது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. பின் 2 வாரம், 3வது வாரம், 4வது வாரம் எல்லாவற்றிலும் ஃப்ளோவாக நல்லா இருக்கும். முதல் 2 வாரம் எல்லாவற்றிலுமே கவனமாக இருந்துக்கிடணும் அப்படிங்கிறது தாங்க முக்கியமான ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத முன்பின் தெரியாத விஷயங்களுக்காக யாருக்கும் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிடாதீங்க, இல்லை யாருக்கும் சாட்சி சொல்லி மாட்டிக்கிடாதீங்க. ஏன்னா தேவையில்லாத பிறர் விஷயங்களுக்காக நீங்கள் தலையிட்டு பிரச்சனைகளை சம்பாதிக்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. அதனால் பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்.
பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் எந்த ஒரு அமைப்புகளிலும் அகலக்கால் வைக்காமல் இருப்பது மிக மேன்மை தரும். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.